गुरु ब्रह्मा गुरु विष्णु गुरुदेवो महेश्वर गुरु साक्षात् परब्रह्मा तस्मै श्री गुरुवे नमः। वृषभध्वजाय विद्महे कृणीहस्ताय धीमहि तन्नो गुरु प्रचोदयात्। काञ्चीवासाय विद्महे शान्तरूपाय धीमहि तन्नो चन्द्रशेखरेन्द्र प्रचोदयात्। हर हर शंकर जय जय शंकर हर हर शंकर जय जय शंकर। ஆன்மீக அன்பர்கள் எல்லாருக்கும் நமஸ்காரம். இன்னைக்கு வியாழக்கிழமை, குருவுக்கு உகந்த நாள். இந்த 2025 வருஷத்துல முதல் வியாழக்கிழமை நம்முடைய பிரத்யட்ச தெய்வம் பூஜ்ய ஸ்ரீ மகாசுவாமியோட அற்புதத்தை ஒவ்வொரு வியாழக்கிழமையும் கடந்த 1.5 வருஷமாக பார்த்துட்டு இருக்கோம். அந்த வகையில் இன்னைக்கு இந்த 2025 வருஷத்தோட முதல் வியாழக்கிழமை முதல் அற்புதத்தை உங்கள்கிட்ட பகிர்ந்துக்கலான் இருக்கேன். பார்க்கலாமா? நம்ம எல்லாருக்குமே தெரியும், அதாவது பல புத்தகங்களை படிச்சிருப்பேள், என்ன மாதிரி நிறைய பேர் சொல்கிறத வச்சு நீங்கள் புரிஞ்சுருப்பேள். நம்ம ஸ்ரீமடம், அதாவது காஞ்சி பிரிவா எங்கெங்கெல்லாம் முகாம் போடுறாலோ அங்கெல்லாம் அவரை தரிசிக்கிறதுக்கு, அவர்கிட்ட ஆசீர்வாதம் வாங்கிறதுக்கு, அவருடைய கடைக்கன் பார்வை மேலே படாதா அப்படின்னுக்காக சுற்று வட்டாரத்துலேருந்து 18 பட்டியிலேருந்து வண்டி கட்டு பார்க்குற பழக்கம் உண்டு. இந்த மாதிரி பெரியவா காஞ்சிபுரத்தில் தங்கியிருக்கார். நான் சொல்கிறேன், இந்த அற்புதத்தில் நல்ல கூட்டம் வழக்கம் போல் நம்ம காலை சந்திரமௌலீஸ்வரர் பூஜையெல்லாம் முடிச்சுட்டு பெரியவா ஏகாந்தமான தரிசனம் கொடுக்க ஆரம்பிச்சுட்டா பக்தாளுக்கு. 4-5 மணிக்கெல்லாம் தரிசனம் ஆரம்பிச்சுட்டா கூட்டம் மெல்ல 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 கூடின்னு இருக்கு. கூட்டம் நகர்ந்துட்டு இருக்கு. பெரியவாழ்கிட்ட ஆசீர்வாதம் வாங்கி போயிட்டு இருக்கு. ஒரு 10:30-11 மணி ஆகிருக்கும். அப்போ ஒரு இளம் சன்னியாசி, ஒரு 30-32 வயசு இருக்கும், காவி உடை, தாடி, கட்டு குடுமி, பெரியவாளை நமஸ்காரம் பண்ணுறான். பெரியவா கேட்குறா, என்ன பண்ணுறப்பா? இந்த சாமியார் சொல்கிறார், சாமி, நான் ஒரு 5-6 வருஷத்துக்கு முன்னால் தீட்சை வாங்கிக்கிட்டேன், சாமியார் ஆகிட்டேன், எல்லா உறவையும் திறந்துட்டேன், ஊராக தேச சஞ்சாரமாக போயிட்டுருக்கேன். எல்லா ஊர்லேயும் அங்கே என்ன கிடைக்கிறது, ஏதாவது பிச்சை கிடைச்சுன்னா சாப்பிட்றேன். யாராவது பேச சொன்னால் எனக்கு தெரிஞ்ச சில பகவத்கீதை கீதைகளை பற்றி உபன்யாசம் மாதிரி ஏதோ பண்ணுறேன். அவள் கொடுக்கறத வச்சு காலத்தை ஓட்டின்னு இருக்கேன் பெரியவா அப்படிங்கிற. பெரியவா, நல்ல காரியம் தானே பண்ணுற, நீ அத்வைதத்தை பற்றி பிரச்சாரம் பண்ண நல்லா இருக்குமேங்கிறார். உடனே அந்த சன்னியாசி சொல்றார், பெரியவா சமைக்க எனக்கு அத்வைதம்லாம் அந்தளவுக்கு தெரியாது பெரியவா, நான் ஓரளவு படிச்சிருக்கேன், அத்வைதம்லாம் என்னெல்லாம் தெரியாது, அதனால தான் பெரியவா. அத்வைதங்கிறது ஒன்றும் பெரிய விஷயம் இல்லைப்பா, ஒரு கதை சொல்கிறத கேளு, இது நீ எல்லா ஊர்லேயும் சொல்லு, அது போரும் அப்படின்னு சொல்கிறான் பெரியவா. சரி பெரியவா, பெரியவா உத்தரவு, நீங்கள் என்ன சொன்னாலும் நான் கேட்குறேன் அப்படிங்கிற. பெரியவா ஒரு சின்ன கதையை சொல்ல ஆரம்பிக்கிறார் சன்னியாசிகிட்ட. ஒரு ஊரில் கிராமத்தில் ராமசாமின்னு உட்கார்ந்துருக்காங்க. அவாத்துக்கு ஒரே பையன், நல்ல செல்லம் கொடுத்து வளர்த்துட்டார். ஓரளவு வசதியான குடும்பம்னு வச்சுக்கோங்களேன். அதனால் அவன் எந்த ஒரு வேலைக்குமே போகலை. சின்ன வயசுலேருந்து செல்லம் கொடுத்து வளர்த்ததுனால சாப்பிட வேண்டியது, தூங்க வேண்டியது, விளையாட வேண்டியது, இப்படியே உடம்பு வளர்த்துட்டான். ஆள் பார்த்தோன்னா ஜெய்ஜாண்டிக்காக இருப்பான். 6-6 அடி உயரம், ஆஜானுபவமான தோற்றம், சாண்டோ மாதிரி. சாண்டோனா தெரியும் உங்களுக்கு, மல்யுத்த வீரர்லாம் சாண்டோன்னு சொல்கிற வழக்கம். நல்ல உயரம், நல்ல கட்டுக்கோப்பான உடல், 6-6 அடி உயரம். எந்த ஒரு வேலைக்குமே போகிறது கிடையாது. அவனுடைய சொந்தக்காரனும் அப்பா அம்மாக்களும் காலமாயிட்டு அவன் மட்டும்தான் இருக்கிற சொத்தை அழிச்சு சாப்பிட்டுன்னு இருக்கான். அவன் சொந்தக்காரனும் சரி, அந்த கிராமத்தில் உள்ளாலும் இவனை கேட்பான், இப்படி தீவட்டி தடிநாட்டம் வளர்ந்துருக்கே, ஒரு வேலைக்கு போகக்கூடாதா, மூதாதையர் சேர்த்து வச்ச அந்த சொத்தில் சாப்பிட்டுன்னு இருக்கியே அப்படின்னு எல்லாம் திட்டவே செய்வான். இவனுக்கு கேட்டு கேட்டு பிடிச்சி போயிடுத்து. ஒரு சமயத்தில் பார்த்துட்டுனா, அம்மா இவா சொல்றதும் சரியாக தான் இருக்கும் போல இருக்குது அப்படின்னு சொல்லி ஒரு மாதிரி ஆகிட்டு வேலை தேட ஆரம்பிச்சிட்டோம். வேலை யார் தரா?
ஓரளவு வசதியான குடும்பத்திலேருந்து அந்த கிராமத்தில் யாரும் தரல. பக்கத்தில் 2-3 கிராமம் தள்ளி போயிருக்கான். அங்கே ஒரு பெரிய சர்க்கஸ் கம்பெனி கூடாரம் இருந்தான். இந்த சர்க்கஸ் மேனேஜர்கிட்ட போய் கேட்குறான், இந்த மாதிரி எனக்கு ஏதாவது ஒரு வேலை கொடுத்தா நல்லா இருக்கும் அப்படின்னு. சர்க்கஸ் மேனேஜர் முதலாளிகிட்ட கொண்டு போகிறார். சொல்கிறான், உனக்கு வேலை கொடுக்கறது எனக்கு ஒன்றும் பிரச்சனை கிடையாதுப்பா, இங்கிலீஷ் தெரியுமா? ஓரளவு தெரியுங்கிறான். யார்? நம்ம ராமசாமி. ஏன்னு கேட்குறேன்னா, இந்த சர்க்கஸில் ஆதிவாசி வேஷம் போடுறதுன்னு தருந்தான். ஒரு மாதம் தான் இருந்தவன் காலமாயிட்டான். இங்கிலீஷ் பேசுவான், கோமாளி மாதிரி இங்கிலீஷ் பேசுவான். ஆதிவாசி இங்கிலீஷ் பேசுகிறானுங்கிறதுக்காக பார்க்குறதுக்காக கூட்டம் வரும், வேணா அவனுக்கு அந்த வேலை காலியாக இருக்கு போட்டு தரேனேங்கிறேன். ராமசாமிக்கு ஒரே சந்தோஷம். உடனே ஒருத்தர் விட்டான். சர்க்கஸ் கம்பெனியில் சேர்ந்தாச்சு. ஆதிவாசி வேஷம் போட்டு இங்கிலீஷ்லாம் பேசுகிறான். நல்ல கைதட்டல், நல்ல வரவேற்பானும். ஒரு நாள் சர்க்கஸ்லாம் முடிஞ்ச அன்னைக்கு நைட்டு முதலாளி ராமசாமியை கூட சொல்கிறார், எவ்வளோ நாளைக்கு தான் வெறும் இங்கிலீஷை மட்டும் பேசின்னு ஆதிவாசியே வேஷம் போடுற? சர்க்கஸில் எவ்வளவோ வித்தைகள் இருக்குது, அதெல்லாம் கற்றுக்க வேண்டாமா? சொல்லுங்க முதலாளி, கற்றுக்கிறேன். இந்த கயிறு மேலே நடக்கிற பேலன்ஸ் எல்லாம் செஞ்சு பழகு, உனக்கு சொல்லித்தர சொல்கிறேன். நீ இருக்கிற வயதுக்கு கயிறு மேலே பேலன்ஸ் பண்ணால் சர்க்கஸுக்கு இன்னும் கூட்டம் வரும், உனக்கு சம்பளம் அதிகமாக தருவேங்கிற. சரி பெரியவா, நம்ம முதலாளி சரி முதலாளிங்கிறான். ராமசாமியும் முதலாளி சொல்லான்னு அந்த வேலையை கற்றுக்கிறான். ஒரு வாரம் வச்சு அதுங்காட்டியும் அந்த ஒரு வாரம் முடிச்சு ஓரளவு ப்ராக்டிஸ் ஆனோன்னு அந்த இடத்துல இந்த கயிறு மேலே நடக்க ஆரம்பிச்சுட்டான் ராமசாமி. ஆதிவாசி வேஷம் போடுறோம், இந்த மாதிரி கயிற்று மேலே நடக்கிறது டபுள் ஆக்ஷன் வச்சுக்கோங்க. நல்ல கைத்தட்டு, நல்ல கூட்டம். சர்க்கஸில் இந்த மாதிரி நடித்த உடனே சர்க்கஸு கூட்டம் இன்னும் அதிகமாக ஆரம்பிச்சிருது. முதலாளிக்கு ரொம்ப சந்தோஷம். ஒரு வாரம் கழித்து முதலாளி அவனை கூப்பிட்டு திருப்பி சொல்வார், நீ இந்த மாதிரி நடக்கிறது நல்ல சந்தோஷமாக இருக்கு, எனக்கு நல்லா சீக்கிரம் கற்றுனுட்டேன். இப்போ அடுத்த திங்கக்கிழமை என்ன பண்ண போகிறேன்னா, நீ நடக்கும்போது கீழே ஒரு புலியை வைக்க போகிறேன், மரணம் தப்பினாலும் கரணம் அப்படின்னு சொல்லிட்டு போர்டெல்லாம் வைக்க போகிறேன், பார்த்துக்கோ அப்படிங்கிற. உனக்கு ஒரே சந்தோஷம். பரவாயில்ல, நம்மளை நம்பி இந்த வேலையெல்லாம் கொடுக்குறாளே முதலாளி அப்படின்னு சொல்லி. முதல் நாள் நடக்கிறான், 2வது நாள் நடக்கிறான். கீழே அனௌன்ஸ் பண்ணிகிட்டே இருக்கா, இதோ நடக்கிறார் ஆதிவாசி, இங்கிலீஷ் பேசி ஆதிவாசி நடந்து கொண்டு இருக்கிறார், அந்தரத்தில் கயிறை தொங்குகிறார், கையிலே கம்பை வைத்துக் கொண்டு தொங்குகிறார். உங்களுக்குலாம் சர்க்கஸ் பார்த்தாலும் இப்போ சர்க்கஸ் அதிகமாக நடக்கிறது கிடையாது. பழைய குழந்தைகளுக்கு பழைய அது 80s கிட்ஸுக்கு தெரியும், நிறையா சர்க்கஸ் பார்த்துருப்பா. ஏஷியன் சர்க்கஸ், பாரத் சர்க்கஸ் அப்படின்லாம் நிறையா பார்த்துருப்பா. 2-3 நாள் கழிச்சு அப்படியே போயிட்டு இருக்கேன், நல்ல கூட்டம். அப்போ கீழே இந்த மாதிரி அனௌன்ஸ் பண்ணிட்டு இருக்கும்போது தான் அவனுக்கு ஆதரவு எழுது. அன்றைக்கி என்னடா ஏதோ சொல்லிகிட்டே இருக்கான், நம்மளும் டெய்லி நடந்துட்டு இருக்குமே, அப்படி என்ன தான் நடக்காதுன்னு கீழே பார்க்குறான். அதனால வரைக்கும் அவன் கீழே பார்த்தது கிடையாது, பேலன்ஸ் பண்ணி கைத்தற நடக்கிறதோட சரி. அன்றைக்கி தான் கீழே பார்க்குறான், கீழே ஒரு புலி உரிமின் இருக்குது, சுற்றி வர்றது. கரணம் தப்பினால் மரணம். அதாவது அந்த அனௌன்ஸ்மெண்ட் பண்ணுற மாதிரியே தான். தப்பி தவறி பேலன்ஸ் கவரி போய் கீழே விழுந்துட்டான்னா புலி காலி பண்ணிடுவான். இவனுக்கு என்ன பண்ணுறதுனே தெரில. கொஞ்சமாக அந்த கைத்து மேலே நடக்க ஆரம்பிக்கிறான். கீழே பார்க்குறான், நடக்கிறான். கிட்டத்தட்ட பாதிக்கு மேலே வந்துட்டான், பாதி கயிறை தாண்டிட்டான், நடந்து வந்துட்டான். திருப்பி பார்க்குறான், இவனுக்கு உதறல் எடுக்க ஆரம்பிச்சிடுது. உதறல் எடுக்க ஆரம்பிச்சோன்னே என்னாச்சுன்னா பேலன்ஸ் தவறி போய் கீழே விழுந்துடுறான். எங்கே இந்த புலி கீழே உருமின் இருக்கு இல்லையா, அங்கே விழுந்துடுறான். இவனுக்கு சப்த நாளையும் ஒடுங்கிப்படுது. ராமசாமி என்ன பண்ணுறதுன்னே தெரியல. புலி 4-5 தான் சுற்றி வந்துட்டு இவன் பக்கத்தில் வந்துட்டு இவனுக்கு கிட்டத்தட்ட உயிரே போயிருந்தா மாதிரி. என்ன பண்ண முடியும்? புலி இவன் பக்கத்தில் வந்து இவன் ஒன்றும் பண்ணல, தன்னுடைய 2 முன்னங்காலையும் இவன் மேலே வச்சுட்டு அவனுக்கு மட்டும் காதலை கேட்குற மாதிரி சொல்கிறது, ராமசாமி பயப்படாத, நான் உண்மையான புலி கிடையாது, என் பேர் கிருஷ்ணசாமி, நான் இங்கேருந்து இருக்கிற 3வது கிராமத்தில் பாப்பாரப்பட்டியை சேர்ந்தவங்கிறது. அப்போ தான் இவனுக்கு உயிர் வந்துருக்கு. புரியுதா? இந்த கதையை தான் பெரியவன் அந்த சன்னியாசி சொல்லிட்டு, இந்த கதையை நீ ஊராக எல்லாத்தையும் சொல்லு, இதுதான் அத்வைதம். ச ஏக, எல்லாம் ஒன்று.
அந்தர்யாமியாக இருக்கிற எல்லாருக்கும் ஆத்மஸ்வரூபம் ஒன்று தான். வெளியில் தான் வேறு வேஷம் நம்ம போட்டுருக்கோம். இதுதான் அத்வைதம். புரியுறதா அப்படிங்கிறார். யார்? மகாபிரிவா இந்த கதையை சொல்லிட்டு ஒரு சன்னியாசி இருக்கிற சன்னியாசிக்கு ஒரே ஆச்சரியம். எவ்வளோ பெரிய அத்வைத சித்தாந்தத்தை ஒரு சின்ன கதை மூலம் சொல்லிட்டார் பாருங்க பெரியவா. அதனால தான் சொல்கிறேன், பெரியவா சாட்சாத் தெய்வம் தான். பெரியவா தான் தெய்வம். அவர்கிட்ட நம்ம அவரை ஒப்பட சொல்லணும். அவரை பார்த்துப்பாரு. ஏன் நீ சொல்கிற அப்படின்னா, இந்த புது வருஷத்துல இருந்தாவது நம்ம யார் அப்படின்னு நம்ம உணரணும். அந்த உணர்றதுக்கான முயற்சியை இந்த 2025 ஆரம்பத்துலேருந்து நம்ம எடுக்கணும். அப்படிங்கிறதுக்காக தான் இன்னைக்கு இந்த அற்புதத்தை ஒரு சிறு கடைவர் உங்களுக்கு சொல்லியிருக்கேன். மற்றவங்கள்ட்ட இருக்கிறத பார்க்குறத விட நம்ம யார், நம்ம என்ன பண்ணணும், நம்ம என்ன பண்ணினா மோட்சத்தை அடையலாம், பகவான் பாதத்தை அடையலாம் அப்படிங்கிறது இனிமேலாவது இந்த வருஷத்துல இருந்தாவது ஒரு கங்கணம் கட்டின்னு தெரிஞ்சுக்கணும், முயற்சிக்கணும் அப்படிங்கிறது தான் என்னோட ஆசை. புரியுறதா? அடுத்த வியாழக்கிழமை மற்றொரு அழகிய அற்புதத்தோடு உங்களை சந்திக்கிறேன். ஹரஹர சங்கர், ஜெய ஜெய சங்கர். ஹரஹர சங்கர, ஜெய ஜெய சங்கர. எல்லாருக்கும் நமஸ்காரம்.